இப்போ நம்ம பார்க்க போறது ஒரு braided hair style. அது வந்து ஒரு ரிசப்ஷனுக்கு கூட யூஸ் பண்ணலாம், ட்ரெண்டியா தான் இருக்கும். ராணி நேயர்களுக்கு வணக்கம். நான் லலிதா, பிரைடல் மேக்கப் ஆர்டிஸ்ட். இப்போ நம்ம பார்க்க போறது ஒரு braided hair style. அது வந்து ஒரு ரிசப்ஷனுக்கு கூட யூஸ் பண்ணலாம், ட்ரெண்டியா தான் இருக்கும். இப்போ நம்ம ஹேர் ஸ்டைலை பார்க்கறதுக்கு முன்னாடி இவங்களோட ஹேரை வந்து மூஸ் போட்டிருக்கேன். சீரம் ஜெல் எல்லாமே ஜெல் யூஸ் பண்ணல, சீரமும் மூஸ் போட்டிருக்கேன். ஏன்னா ஃப்ரண்ட்ல வந்து அவங்களுக்கு கொஞ்சம் மெஸியா இருக்கு, பின்னாடி வந்து அவங்க ஸ்ட்ரைட்னிங் பண்ண ஹேர். ஸோ வந்து கொஞ்சம் இதுக்கு வந்து ஃபுல் ஃபினிஷிங், அதாவது நம்ம என்ன பண்ண போறோம்னா ஃப்ரண்ட்ல வந்து ஃபுல்லாகவே நார்மல் தான் பின்ன போகிறோம். ஸோ இதில் வந்து சின்ன சின்ன துண்டு முடி நிறைய இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் மூஸும் சீரமும் போட்டு ஜஸ்ட் கோம் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஹேர் ஸ்டைல் ஸ்டார்ட் பண்ண போகிறோம், வாங்க பார்க்கலாம். இப்போது நம்ம நார்மலாக தான் இப்போ பஃப் வச்சுருக்கோம். இப்போ ஃப்ரண்ட் ஹேர் ஸ்டைலில் நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கலாம். நான் இப்போ இவங்களுக்காக ஃப்ரண்ட் ஹேர் ஸ்டைல் நான் பஃப்லாம் பண்ணல, நார்மல் கோம்பிங் பண்ணியிருக்கேன். ஸோ லைட்டாக அவங்க ஹேர் பின் மட்டும் போட்டிருக்கோம். அது கூட பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்மால் ஹேர் இருக்கு இல்லையா, பேபி ஹேர், அது வந்து அவுட்டில் தெரிய வேண்டாம், என்ன நிறைய ஸ்ப்ரே போட்டால் கூட கொஞ்சம் பின் வேணுன்றதுக்காக ஒரு 2 ஹேர் பின் போட்டிருக்கேன் சைடில். நீங்கள் ஃப்ரண்ட் ஹேர் ஸ்டைல் என்ன வேணால் போட்டுக்கலாம், இதே மாதிரி தான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ நான் ஜஸ்ட் ஹேர் பின் மட்டும் போட்டிருக்கேன் 2 பக்கமும். இப்போது நம்ம போனி பண்ண போகிறோம். நார்மல் போனி தான். ஸோ இது நார்மல் போனி போட்டிருக்கோம். இப்போ அந்த போனியில் நம்ம வந்து பிரைட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஸ்டார்டிங் மட்டும் சென்டரில் எடுத்திருக்கேன் பிரைடு. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா லாஸ்ட்டில் இருக்க ஹேர் ஒன்றா எடுத்து இப்படியே பிரைட் பண்ண போகிறோம். லாஸ்ட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஹேரை இதோட ஜாயின் பண்ணி இவங்க ஹேர் சில்கியாக இருக்கிறதுனால நான் எதுவும் அயன்லாம் பண்ணலை. உங்களுக்கு ஒரு வேளை ஹேர் அயன் பண்ணணும் அப்படின்னா அயன் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா கிரிம்பிங் கூட பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கீழே இருந்து கொஞ்சம் கொஞ்சம் முடியை எடுத்துட்டு அப்படியே பிரைட் பண்ணிகிட்டே வாங்க. 3 ஸ்டாண்ட்ஸ் கிடையாது, 2 ஸ்டாண்ட்ஸ் தான். முதல்ல சொன்ன மாதிரி தான் இவங்க ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்ணியிருக்கு. ஸோ அந்த ஹேரை நாங்கள் ஈஸியாக ஹேண்டில் பண்ணிட்டோம். பட் உங்களுக்கு வந்து ஹேர் ரொம்ப கேர்லி இருக்குது அப்படின்னீங்கன்னா கண்டிப்பாக அயன் பண்ணுங்க, இல்லைனா வந்து கிரிம்பிங் பண்ணிவிடுங்க, கொஞ்சம் டென்சிட்டியோட தெரியும். ஸோ இப்போ பாருங்கள் இந்த மாதிரி வரும். இதை நீங்கள் வந்து அப்புறம் ரப்பர் பேண்ட் போட்டுட்டு இந்த முடியை கூட இன்னும் கொஞ்சம் நம்ம லூஸ் பண்ண முடியும். இப்போ இது அளவு தான் போட்டிருக்கேன், ஒரு 1/2 இன்ச் வரலாம் போடுங்க. போட்டுட்டு இப்போ நம்ம திருப்பி அகெயின் ரப்பர் பேண்ட் போட போகிறோம். இப்போ இதை நீங்கள் வந்து லைட்டாக இழுத்து விடலாம். நீங்கள் கையில் இழுத்தாலும் சரி, இல்லை ஒரு டைல் கோம்பில் இழுத்தாலும் சரி, லைட்டாக மட்டும் இழுத்து விட்டுக்கோங்க, கொஞ்சம் டென்சிட்டி வால்யூம் தெரியும். அகெயின் இது முடிச்சுட்டு இதுக்கப்புறமும் நம்ம பண்ண போகிறது ஒரு ரப்பர் பேண்ட் தான். அது கிட்டக்க போட்டுக்கலாம். இது எதுக்காகன்றதை நான் அப்புறம் சொல்கிறேன். இப்போ நீங்கள் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. அதாவது ஒரு ரப்பர் பேண்ட் போட்டுட்டு கொஞ்சம் கேப்பில் இன்னொரு ரப்பர் பேண்ட் போட்டுடணும்.
அகைன் நெக்ஸ்ட்டு இதே மாதிரி தான் நீங்கள் பின்ன போகிறீங்க. ஒரு 3 இருந்தால் கூட போதும், 3 இல்லை 4 இந்த மாதிரி இருந்தால் கூட அழகாக தான் இருக்கும். சில பேர் லென்த்தியாக கேட்பாங்க. லென்த்தியாக கேட்டாங்கன்னா நீங்கள் லென்த்தியாக ஒரு எக்ஸ்டென்ஷன் வச்சு கூட நீங்கள் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா லைக் அவங்களோட ஹேர்லே ஷார்ட்டாகவே இருந்தால் போதும், எனக்கு ஷார்ட் ஹேர்லேயே அந்த மாதிரி ஸ்டைல் கொடுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் ஷார்ட் ஹேரில் கூட நீங்கள் பண்ணிக்கோங்க. இந்த பிரைட் இதுதான் போடணும்னு கூட கிடையாது. நீங்கள் எந்த பிரைட் வேணாலும் இந்த மாதிரி போட்டுட்டு இப்போது இந்த இடத்துலலாம் எந்த இடத்துலலாம் நம்ம பேண்ட் போட்டிருக்கோமோ அந்த இடத்துலலாம் இந்த மாதிரி டேப்பு, எந்த டேப் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டேப் தான் இல்லை, இந்த மாதிரி ஒரு டேப்பை நீங்கள் யூஸ் பண்ணுங்க. அதை நீங்கள் ஏர்பின்ல வச்சு டைப் பண்ணலாம், இல்லை வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன யூபின் குட்டி குட்டியாக இருக்கு இல்லையா, அந்த யூபின் வச்சு கூட டைப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரப்பர் பேண்ட் தெரியறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஸோ அதை மறைக்கிறதுக்கு தான் இதை பண்ணுறோம். இந்த டேப் வச்சும் நீங்கள் பண்ணுங்கள், இல்லை த்ரெட் வச்சு பண்ணலாம், இல்லை ஃப்ளவர்ஸ் நேச்சுரல் ஃப்ளவர்ஸில். ஸோ எதை வச்சு வேணாலும் நீங்கள் அதை க்ளோஸ் பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம ரப்பர் பேண்ட் போட்டிருக்கோம்னு சொன்னேன் இல்லையா, இப்போ அந்த ரப்பர் பேண்டை தான் நம்ம இப்போ அதை வந்து க்ளோஸ் பண்ணுறோம். இப்போது இதை பாருங்கள், இந்த மாதிரி வரும். ஸோ இது வந்து இதை நீங்கள் எவ்வளோ ஸ்ப்ரெட் பண்ணுறீங்களோ, எவ்வளோ எக்ஸ்பேண்ட் பண்ணுறீங்களோ, அந்த எக்ஸ்பேண்ட் பண்ண அதோட வித்து வந்து உங்களுக்கு பெருசாக தெரியும். ஒரு சிம்பிள் பிரைடட் ஹேர் ஸ்டைல் தான். அது நடுவில் இந்த கலர்ஃபுல்லாக இந்த மாதிரி ரிப்பன் வைக்கும்போது இது ஒரு அழகாக இருக்கும். இப்போ நம்ம ஃப்ரண்ட்டில் அவங்களுக்கு வந்து நெத்தி சுட்டி சின்னதாக வச்சா அழகாக இருக்கும். ஸோ அதனால் சின்னதாக ஒரு நெத்தி சுட்டி மட்டும். இதுதான் இவங்களுக்கு இப்போ நம்ம பண்ணியிருக்க ஒரு சிம்பிள் பிரைடட் ஹேர் ஸ்டைல். ரப்பர் பேண்டில் நம்ம போட்டு அதில் வந்து நம்ம டேப் போட்டு கம்ப்ளீட்டாக கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பிரைடுக்கு பதிலாக நீங்கள் போனியை போட்டு கூட இழுத்து விடலாம், பிரைட் போட்டு இழுத்து விடலாம். இந்த பிரைடு இதே பிரைட் தான் போடணும்னு அவசியம் இல்லை. இந்த பிரைடை நீங்கள் வேறு மாதிரி கூட போட்டு பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்த்தது ஒரு சிம்பிள் பிரைடட் ஹேர் ஸ்டைல். ப்ளஸ் வந்து இதே ஒரு நார்மலாக ஒரு ரிசப்ஷனில் எனக்கு வந்து என்னோட ஹேர்லேயே பண்ணித்தாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிரைடல் ஹேர் ஸ்டைலை நியூ லுக்கில் நம்ம கொடுக்க முடியும். அடுத்து ஒரு ஹேர் ஸ்டைலில் அடுத்த ஒரு எபிசோடில் நான் திரும்பி உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.